எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிற ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோஹாமின் புத்திரன். 2 சாமுவேல் 1:1. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாளை எல்கானா மிகவும் நேசித்தான். அதனால் பலியிடும் நாளில் மற்றவர்களுக்கு கொடுத்த பங்கை விட அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கை அன்புடன் கொடுத்தான். ஆனாளுடைய வேதனை இருந்தது. அவள் அன்னாளை எல்கானா மிகவும் நேசித்தான். அதனால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தான். ஆனால் அன்னாளுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான வேதனை இருந்தது. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனை இருந்தது. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தடியால் அவளுடைய சக்கலத்தி பெண்ணினால் அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அன்னாள் ஏற்கனவே அந்தப்படியே வருஷந்தோறும் நடந்து வந்தது. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் பெண்ணினால் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் அழுது சாப்பிடாமல் இருப்பாள். ஏன் சாப்பிடாமல் இருக்கிறது? அவள் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நினைத்து உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்பிப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். சாமுவேல். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனஞ்செய்தாள். அப்ப அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிலிருக்கிற தங்கள் வீட்டுக்கு போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை கர்த்தர் அவளை நினைந்தருளினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் எனக்கு இந்த குழந்தையை அருளினார்.